நீங்க எப்பவும் தண்ணியை ஸ்மெல் பண்ணி தான் குடிப்பீங்களா? இல்ல, சில நேரங்கள்ல இதுல ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக. டோன்ட் டெல் மீ. உங்களுக்கு தண்ணில இருக்க ஜெர்ம்ஸ் வெறும் கண்ணாலேயே தெரியுமா சார்? இல்ல, ஆக்சுவலா உங்க தண்ணி ரொம்ப சுத்தமா தான் இருக்கு. பட் என்னுடைய பழக்கம் அப்படி. இதை நான் குடிச்சிடறேன். ஓகே ஓகே, குடிச்சிடறேன். சார், உங்களோட மாத்திரை. பிளாட் நம்பர் என்ன? 401. 40340. ஏதோ ஒரு சின்ன சராய்ப்பு, அதுக்கு போய் கிடது சின்ன சிராய்ப்பா? சின்ன சராய்ப்பு இல்லாம வேற என்ன? உனக்கு என்ன மூளை ஏதாவது கெட்டு போச்சா? எவ்வளவு பெரிய விஷயத்தை சின்ன விஷயம் சொல்ற? நீங்க இந்த ஊர்ல தானே இருக்கீங்க. இந்த ஊர்ல இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் எல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கும். நீங்களா? அந்த போன்ல பேசுனது நீதானே? ஆமா, போன்ல பேசுனதும் நான் தான். அப்படின்னா கீழே பார்த்தப்போ நான் தானே தெரிஞ்சே நீ வந்து. எனக்கு எதுவும் தெரியாது. உங்க டிரைவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. உனக்கு எப்படி என் டிரைவரை தெரியும்? அப்படின்னா நீ ஆளுகளை கண்காணிக்கிறியா? நான் ஏன் உங்களை கண்காணிக்கணும்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் பேசணும். இவர்தான்ப்பா அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல நம்மள இம்சை பண்றது. நீங்க தான் எங்களை கண்காணிக்கிறீங்க. எங்களை, எங்க வீட்ல இருக்கிறவங்கள. அப்பதானே எங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். நான் உன்னை அரெஸ்ட் பண்ணேனா? அப்படி பண்றது உன் தம்பிதான். ஒரு நிமிஷம் அப்பா, இத பிடிங்கப்பா. ஒரு நிமிஷம். என் தம்பிய பத்தி எல்லாம் பேசாதீங்க. பேசணும்னா என்கிட்ட பேசுங்க. அது மட்டும் இல்ல, நடந்த விஷயங்கள்ல நானும் என் அம்மாவும் தான் இன்வால்வ் ஆயிருக்கோம். I knew it. எல்லாத்தையும் நீ உங்க அம்மாவை சேர்ந்து தானே பிளான் பண்றீங்க. உன் தம்பி வெறும் காய்தான். உங்களோட மொத்த குடும்பமா அப்படிதான். கேட்டிங்களாப்பா? நாம இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணோமா? யா, ரைட். நாங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணோம். சோ என்ன பண்ண முடியும் உன்னால? படிக்கும். அப்பா ப்ளீஸ் பா, எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக சண்டை போட இவ்வளவு தூரம் வந்திருக்க இவரை போய். சின்ன விஷயமா? சின்ன விஷயம் நான் சொல்றேன். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அத போய் சின்ன விஷயம்ங்கற? என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா உனக்கு? என்ன நடந்திருக்கும்? ஏதோ சின்னதா ஒரு ஸ்கிராட்ச் ஆயிருக்கும், அதுக்கு போய். உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, போய் அதை வச்சு சரி பண்ணிக்கோங்க. அதுக்கு போய் ஏன் இப்படி வந்து கத்துறீங்க? அப்பா, எனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா. இந்த ஆளுங்க எல்லாம் அந்த பொருளை ஏன் தான் அந்த அளவுக்கு விரும்புறாங்க? அத போய் பொருள்னு சொல்ற? அது என் குழந்தை. இந்த பெரிய பணக்காரங்களோட நிலைமையை தான்ப்பா. அது இவரோட குழந்தையா? உங்களுக்கு வேணா அது குழந்தையா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அது இங்க இருந்து அங்க போற ஒரு பொருள். என்ன அசிங்கமா பேசுற அந்த பொண்ணு? இங்க இருந்து அங்க போற பொருளா? அப்படின்னா படிக்கட்டா? ஆமா, அப்படித்தான். இன்னொரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ சின்ன சராய்ப்பு தானே, 2 நாள்ல சரியா போயிட போகுது. போய் ஊரை கூட்டி இவ்வளவு பெரிய சண்டை போடுறீங்க நீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஊர்ல ஒரு வீடு இல்ல, இன்னொரு வீட்ல இந்த மாதிரி ஒண்ணு இல்ல 2 குழந்தைங்க இருந்துட்டு தான் இருக்குங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, உங்க குழந்தைக்கு கொஞ்சம் விலை ஜாஸ்தி. நீ என் குழந்தைக்கு பிரைஸ் டாக் கொடுக்கறியா? என்ன ஆளுங்க நீங்க? உங்களை தேடி நான் வந்திருக்க கூடாது. லிஃப்ட் வேலை செய்யலன்னு நான் படியேறி வந்தேன். Thank God லிஃப்ட் நல்ல வேலை செய்யல. நீங்க ஒருவேளை கால் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா லிஃப்ட் அப்படியே கீழே போய் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் லாட் ஆயிருக்கும். இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்பா, என்ன விடுங்கப்பா. அந்த ஆளுக்கு புரியல மாதிரி நான் சொல்லிட்டு வரேன்ப்பா. நீ என்ன குண்டல் சொல்ல வரியா? அத வேற சொல்லிதான் தெரியணுமா? நீ யார்கிட்ட பேசறன்னு தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. நான் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தேன்னு தெரியுமா? நான் அதை விட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்ல. நீ என்ன குண்டுன்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்க? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண விட மாட்டேன்.